Hi guys, welcome back to Melvi Vlog. இன்னைக்கு நம்ம Melvi Vlogs நைட் டிராவல் சீரிஸ் எபிசோட் 3 வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைட் டிராவல் சீரிஸ் எபிசோட் 3 பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஒரு எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்க இன்னும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இந்த ஒரு vlogல நாங்க ஒரு பெரிய லிஸ்டே வந்துட்டு வச்சிருக்கிறோம். நிறைய பிளேசஸ் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்பயும் மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க. எனக்கு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாவே இருக்கும். அதனாலதான் வந்து சொல்றேன். அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது எங்க கண்ணுல ஒரு சிப்ஸ் கடை வந்துட்டு மாட்டிடுச்சு. சரி போயிட்டு சிப்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிப்ஸ் வாங்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அந்த கடைக்கு போயிட்டு பார்த்தா ரொம்பவே கூட்டமாவே வந்துட்டு இருந்தது. அவ்வளவு பேர் வந்துட்டு அங்க நின்று சிப்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க அங்க போயிட்டு இந்த லிப்பட், அதுக்கப்புறமா இந்த ஒரு முறுக்கு, தென் இன்னும் ஒரு சில சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கணும். தென் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கேஷ் கொடுத்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். தென் நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்தோனியார் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு டிராவல்ல நாங்க வந்துட்டு நிறைய பிளேசஸுக்கு வந்துட்டு போனோம். அது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்கமிங்கா பாப்பீங்க. சோ ஓகே கைஸ், இப்போ நாங்க அந்தோனியார் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சை ஒன் டைம் சுத்தி காட்டுறேன் பாருங்க. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தோனியார் சர்ச். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. தென் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்தோனியார் சர்ச் காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நாங்க அந்தோனியார் சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த அந்தோனியார் சர்ச்ல இருந்து கிளம்பி இப்ப நாங்க அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பயணத்திலேயே நாங்க வந்து 2 சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம். அந்தோனியார் சர்ச், அதுக்கப்புறமா இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்தாமே இருக்கீங்க. சோ பெல் ஐகான் அழுத்தி இதுல ஆல் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா வரும். சோ ஓகே கைஸ், இப்போ நாங்க இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க படியேறி சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்குள்ள போயிட்டு பார்த்தா எப்பயும் போலதான் கைஸ், ஒரு 1-2 பேர் வந்துட்டு அங்கங்க உக்காந்துட்டு இருக்காங்க. தென் நாங்க வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வேகமா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா நாங்க வந்து குழந்தை ஷோ பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தென் நாங்க வந்துட்டு வேற ஒரு சூப்பரான பிளேஸ் வந்துட்டு போகணும். அதனாலதான் அது என்ன பிளேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. தென் நாங்க வந்துட்டு குழந்தை கிட்ட வந்துட்டு போயிட்டோம். குழந்தை ஷோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு, அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருந்தது. தென் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை ஷோ ஸ்டாச்சு. இதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராவும் அழகாவுமே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நாங்க சர்ச்சில் இருந்து வெளியில வந்துட்டு இந்த ஒரு பிளான்ஸ் கிட்ட தான் நின்று போட்டோஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சர்ச்சில் இருந்து படி இறங்கி கீழே போய்கிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு சர்ச்சில் இருந்து வெளியில கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா நாங்க போக போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த டிராவல்லையே நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸே இதுதான். அப்படி என்ன பிளேஸ் தான் கேக்குறீங்க? எங்க ஊர்ல பயங்கரமா ஒரு கண்காட்சி ஒண்ணு வந்துட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு கண்காட்சிக்கு தான் கைஸ் இப்ப நாங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதான் இந்த ஒரு டிராவல்லே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ். இப்ப நம்ம கண்காட்சிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு கண்காட்சியை பாருங்க, அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளவு பிரம்மாண்டமா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த டைனோசர், அதுக்கப்புறம் இந்த ஒரு கலர் கலரா தண்ணி வர ஃபவுண்டைன்னா பார்க்கும்போது அவ்வளோ அழகாவே வந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த டைனோசர்ல இருந்து சத்தமுமே வந்துட்டு வரும். சரி சலூன் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க காசு கொடுத்து டிக்கெட்டையுமே வந்துட்டு எடுத்துட்டோம். சரி இதுக்கப்புறம் சலூன் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி வாசல்லே வந்துட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் டிக்கெட் கொடுத்தோம்னா அவரு டிக்கெட் கிழிச்சிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா படி ஏறி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். நடுவுல நான் இந்த ஒரு யானையை பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்தது இந்த ஒரு யானை. அதுக்கப்புறமா சரி நம்ம டக்குன்னு உள்ள போலாம், இன்னும் பார்க்க வேண்டியது உள்ள நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உள்ள போகும்போது இந்த ஒரு தூண் மாதிரி கட்டி அதுல வந்துட்டு லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக பேனர் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பேனருக்கு மட்டும் என்ன வந்து போட்டோ வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனா இதை விட பயங்கரமான வந்துட்டு போட்டோ இருக்கிறதுக்கு வந்துட்டு பேனர் தான் வந்து வச்சிருந்தாங்க. அதுல நீங்க வந்து அப்கமிங்கா வந்துட்டு பாப்பீங்க. இப்ப நம்ம இந்த தொங்க விட்டுருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீனை வந்துட்டு நவுத்திட்டு உள்ள போனா உள்ள வந்துட்டு என்ன இருக்கும் தெரியுமா? ஃபிஷ் அக்வேரியம் வந்துட்டு இருக்கும். அதுல இருக்கிற ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு கோல்டன் கலர் ஃபிஷ் வந்துட்டு பாருங்க, அவ்வளோ அழகா வந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு மீனையுமே பார்க்கும் போது அப்படியே கையிலேயே பிடிக்கலாம் போல தோணுது. எனக்கு அவ்வளோ அழகா வந்துட்டு இருக்குது இங்க இருக்கிற ஒவ்வொரு மீனும். அதுக்கப்புறமா இந்த ஒரு மீன்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா வந்துட்டு இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே சுறுசுறுப்பா வந்துட்டு ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு மீனை க்ளோஸ் அப்ல பாக்குறத விட அப்படியே தூரமா இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்துட்டு இருக்குது. அத்தனை மீனையும் ஒரே இதா வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டிவியில வந்துட்டு பாக்குற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் அப்படியே பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அழகாவே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்படியே பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப கியூட்டாவே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ல வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஃபிஷ்ஷஸை பார்க்கும் போதே அவ்வளோ கியூட்டா இருந்தது. என்னால அங்க இருந்த நிறைய ஃபிஷ்ஷஸை வீடியோ கேப்சர் பண்ண முடியல. எனக்கு அங்க இருந்த கூட்டம் அப்படி பயங்கரமான கூட்டம். எந்த ஃபிஷ்ஷஸ் இருக்கக்கூடிய கிளாஸுக்கு முன்னாடி பார்த்தாலுமே யாராவது நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பத்தி போக சொல்லிட்டு நம்மளால வீடியோ வந்துட்டு எடுக்க முடியாது. அதனாலே நான் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் கைஸ் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் ஒரு மாதிரி அப்படியே நீட்டமா இருந்தது. ஒரு மாதிரி பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபிஷ் நார்மலா தான் கைஸ் வந்துட்டு இருந்தது.
அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒயிட் கலர் மீனை வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா மீனுமே வந்துட்டு ஒரே இடத்துல போய் துள்ளிக்கிட்டு இருந்தது, அவ்வளவு பெரிய டேங்குக்குள்ள. இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிஷ் நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராகவே வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஃபிஷ் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, பார்க்கும்போதே ஒரு பள்ளி மாதிரி இருந்தது, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அருவருப்பா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபிஷ் பார்க்கும்போதே அவ்வளவு கியூட்டா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டேங்க் குள்ள இருக்கிற ஃபிஷஸுமே வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு குட்டி குட்டி ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு கலர் கலரா அவ்வளவு அழகா வந்துட்டு இருந்தது. இவ்வளவு ஃபிஷஸ் தான் கைஸ் நாங்க வீடியோ கேப்சர் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அங்க இருந்த கிரௌட் அப்படி இல்லாட்டி கூட நான் வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு வீடியோ கேப்சர் வந்து பண்ணிருப்பேன். guys, டான்ஸ் நான் எபிசோட் 4ல அப்லோட் பண்றேன். சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் என்ன